சரி, அடுத்தது ஒரு காரியம், இன்னொரு காரியம் மத்தேயு 20வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ಮತ್ತಾಯ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. ಅದು ದೇವರ ಕೃಪೆ. இது நீங்க அப்புறம் படிங்க. ஏன்னா இது இந்த ஓமைகளை சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு திராட்சை தோட்டத்துல வேலைக்கு ஆட்களை கூப்பிடுறாரு ஒருத்தர். ಈ ಸಾಮೆಗಳನ್ನು ಆಳವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಾಮೆಯನ್ನು ನೋಡ್ತೀವಿ. ದ್ರಾಕ್ಷಿಯ ತೋಟದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಮನುಷ್ಯರನ್ನ ಕರೀತಿದ್ದಾರೆ. மத்தேயு 20வது அதிகாரம் 16வது வசனம். நீங்க அந்த கதையை படிக்கலாம். அதோட அர்த்தத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போயிடுறேன். ಮತ್ತಾಯ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ அங்க என்ன ஆகுது, ಬೇರೆ ಟಾಪಿಕ್ ಹೋಗೋಣ. ஆட்களை குரூப்பா கூப்பிட்டு வர்றாரு. 6 மணிக்கு கொஞ்சம் பேர் வேலைக்கு வராங்க, காலையில 6 மணிக்கு. சில பேர் 9 மணிக்கு வராங்க, சில பேர் 12 மணிக்கு வராங்க, சில பேர் 3 மணிக்கு வராங்க, சில பேர் 5 மணிக்கு வராங்க. ஸோ டோட்டலா இந்த 5 குரூப் ஆஃப் பீப்புளா வந்துட்டு இருக்காங்க வேலைக்கு. ஆட்கள் எஜமான் கூட்டு வந்துட்டே இருக்கிற திராட்சை தோட்டத்துக்கு திராட்சை பழம் பறிக்கிறதுக்கு. ಇಲ್ಲಿ 5 ಗುಂಪಿನವರು ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. 6 ಗಂಟೆ 9 ಗಂಟೆ 3 ಗಂಟೆ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ 5 ಗುಂಪಿನವರು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் டைம்ல என்ன வராரு, அந்த எஜமான் கூலி கொடுக்கணும். அந்த நாளோட கூலி கொடுக்கணும். கூலி கொடுக்கும்போது அவர் எல்லாருக்கும் கூலி கொடுத்துட்டு இருக்காரு. ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮುಗಿದಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಕೂಲಿ ಕೊಡುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, காலையில 6 மணிக்கு வந்தான், 11 மணி நேரம் வேலை செஞ்சான். அவனுக்கு எவ்வளவு கூலி கிடைக்குது? ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಯಿಂದ 11 ತಾಸು ಅವನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಕೂಲಿ ಸಿಗ್ತಾ ಇದೆ? ஒரு நாள் கூலி கிடைச்சிச்சுங்க. ಒಂದು ದಿವಸ ಕೂಲಿ ಸಿಗುತ್ತಾ ಇದೆ. கடைசி 5 மணிக்கு வந்தான் ஒருத்தன். 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான். ஒருத்தன் 11 மணி நேரம் வேலை செஞ்சான். அவனுக்கு எவ்வளவு கூலி கிடைச்சிச்சு? ஒரு நாள் கூலி. அவன் 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு எவ்வளவு கூலி கிடைச்சிச்சு? ஒரு நாள் கூலி கிடைச்சிச்சு. 11 ತಾಸು ಕೆಲಸ ಮಾಡಿದವನಿಗೆ ಅವನಿಗೂ ಒಂದು ದಿವಸ ಕೂಲಿ ಸಿಕ್ತು. ಒಂದೇ ತಾಸು ಕೆಲಸ ಮಾಡಿದವನಿಗೆ ಅವನಿಗೂ ಕೂಡ ಒಂದೇ ದಿವಸ ಕೂಲಿ ಸಿಗಿತ್ತು. உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. அந்த 11 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ಆ 11 ತಾಸು ಕೆಲಸ ಮಾಡಿದವನಿಗೆ ಬಹಳ ಕೋಪ ಆಯ್ತು. என்ன ஆண்டவரே, 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்கான். 12வது வசனத்துல, 20வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆண்டவரே 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்கான். நாங்க நாய் மாதிரி உழைச்சிருக்கிறோம். வெயில் அடிக்குது, கடுமையான வெயில்ல நாங்க இப்படி உழைச்சிருக்கிறோம். எங்களுக்கும் வெறும் 1 நாள் கூலி தானே கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு ஏன் 1 நாள் கூலி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆ ತನಕ ನಾಯಿ ತರ ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ವಿ. ಆದ್ರೆ ಅವನಿಗೂ ಒಂದು ದಿವಸ ಕೂಲಿ, ನಮಗೂ ಒಂದು ದಿವಸ ಕೂಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. அப்போ அந்த எஜமான் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಆ ಯಜಮಾನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பிந்தினவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அப்போ அந்த 13-14 வசனத்துல அந்த பதில் சொல்றாரு பாருங்க. அந்த எஜமான் என்ன சொல்றாரு? 13-14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். நான் உனக்கு சொன்னது 1 நாள் கூலி தரேன், உனக்கு கிடைச்சிருச்சு. நீ ஏன் மத்தவனோட பாக்குற? நீ மத்தவனை பார்க்கும் போது தான் உனக்கு வைத்தறிச்சல் வருது. நீ மத்தவனை பார்க்காத, உனக்கு கிடைச்சதை வாங்கிட்டு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. ಒಂದು ದಿವಸ ಕೂಲಿಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಕರೆದಿದ್ದೀನಿ, ನಿನ್ನ ಕೂಲಿ ತಗೊಂಡು ಹೋಗು. ಬೇರೆಯವ್ರು ನೋಡಿ ನೀನು ಯಾಕೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡ್ತಾ ಇದೀಯಾ? அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பிரதர் என்கிட்ட ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தார். ಒಬ್ರು ಬಂದು ಒಂದು ಸಹೋದರ ನಮಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಿದ್ರು. என்னோட நான் சின்ன ஸ்டார்டிங் வேலை செய்யும் போது என்னோட பாதி சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஒரு பையன். நான் அவனோட, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் 10,000 வாங்கிட்டு இருந்தேன், அவன் 5,000 வாங்கிட்டு இருந்தான் பாருங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು 10,000 ಸಂಬಳ ತಗೊಳ್ತಿದ್ದೆ, ನಾನು 5,000 ತಗೊಳ್ತಿದ್ದೆ. என்னோட சின்ன பையங்க அவன். ನನಗಿಂತ ಸಣ್ಣ ಹುಡುಗಾರಿ. அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தோம். ಒಂದು 10 ವರ್ಷ ಕಳೆದ ನಂತರ ನಾನು ಫೋನ್ನಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಿದ್ದೆ. என்னோட டபுள் வாங்குறாங்க இப்போ. ನನಗಿಂತ 2 ಪಟ್ಟು ಜಾಸ್ತಿ ತಗೊಳ್ತಿದ್ದಾನ್ರಿ. எனக்கு பாதி வாங்கினவே இப்ப டபுள் வாங்குறாங்க அப்படின்னு. ನನಗೆ ಅರ್ಧ ಇಸ್ಕೊಂಡು ನನಗಿಂತ 2 ಪಟ್ಟು ಜಾಸ್ತಿ ತಗೊಳ್ತಿದ್ದಾನೆ. அப்ப அந்த பிரதர் சொன்னார், பிரதர் எனக்கு 3 நாள் தூக்கம் வரல பிரதர். ಆದ ಕಾರಣ ನನಗೆ 3 ದಿವಸ ನಿದ್ರೆನೇ ಬರಲಿಲ್ಲ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஒரே யோசனை, எப்படி நான் என் லைஃப்ல எல்லாம் பின்தங்கி போயிட்டேனே, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் லைஃப்ல, நான் என்ன இப்படி தப்பு பண்ணிட்டேனா, அங்க வேலை செஞ்சிருக்கணுமா, இங்க பண்ணிருக்கணுமா, அப்படி பண்ணிருக்கணுமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் பிரதர். 3 நாள் எனக்கு தூக்கமே வரல பிரதர் அப்படின்னாரு. ಅಲ್ಲಿ 3 ದಿವಸ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತ, ಇದನ್ನ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತ, ಅವನಿಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಇದೇ ನನಗೆ ಯೋಚನೆ ಆಗಿತ್ತು. சண்டே சர்ச்சுக்கு வர வரைக்கும், ಸಂಡೇ ಸಭೆಗೆ ಬರೋ ಮಟ್ಟ, சர்ச்சுக்கு வந்த உடனே தான் ஜோம் பண்ணிட்டு ஒரு நிம்மதி கிடைச்சி, ஒரு முடிவு கிடைச்சி, அப்புறம் சமாதானத்தோட வீட்டுக்கு போனேன். ನಾನು ಸಭೆಗೆ ಬಂದೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ಆದ್ಮೇಲೆ ನನಗೆ ಒಂದು ಗುತ್ತು ಸಿಕ್ತು. ಆಮೇಲೆ ನಾನು ಮನೆಗೆ ಹೋದೆ. அந்த பிரதருக்கு நல்ல சம்பளம். ஆக்சுவலா அவர் யார் தூக்கம் எல்லாம் இருந்தார்ல, அவருக்கும் கர்த்தர் குடும்பத்தை நடத்தும்படிக்கு அதுக்கு மேலேயே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு. ಆತನಿಗೆ ಕುಟುಂಬ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಮಿಗಿಲಾದಂತ ಹಣವನ್ನು ಆತನು ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಚಿಂತೆ. ஏன் சிந்தை வந்துச்சு? ಯಾಕೆ ಚಿಂತೆ ಬಂತು? ஏன் கவலை வந்துச்சு? நல்லா தான் இருந்தாரு. சடனா அந்த ஒரு ஃபோன் கால் வந்துருச்சுங்க.
ಯಾಕಂತಂದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಫೋನ್ ಕಾಲ್ ಬಂತು, ಹಾಗಾಗಿ ಅವನಿಗೆ ಚಿಂತೆಗೆ ಒಳಗಾಗ್ಬಿಟ್ರು. உடனே நானும் இங்க அவன் அங்கேயா அவருக்கு வந்து முள்ள எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಆತರಿಗೆ ಉರಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ನಾನಿಲ್ಲಿ ಅವನು ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಉರಿ. என்னோட கீழ இருந்த பையன் ನನಗಿಂತ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಹುಡುಗ என்னோட மேல போயிட்டான் அவன். ನನಗಿಂತ ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. ஆண்டவர் வந்து அநேக நேரத்திலே ஆண்டவர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, அந்த எஜமான் சொல்றாரு, உனக்கு கொடுத்ததை நான் கொடுத்திருக்கிறேன்ல, நீ வாங்கிட்டு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಿನಗೆ ಹೇಳಿದರಷ್ಟು ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಲ್ವಾ, ನೀನು ತಗೊಂಡು ನೀನು ಹೋಗ್ತಾ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಸ್ತಾರೆ. 15வது வசனத்துல why are you jealous because I am generous, நான் நல்ல இதயத்தோட நான் கொடுக்கிறேன் அவனுக்கு, ஒரு மணி நேரம் வேலை செஞ்ச அவனுக்கு நான் கூலி கொடுத்திருக்கிறேன், நீ கேட்காத, உனக்கு எதுக்கு அது அப்படின்னு ஆண்டவர் வந்து அனுப்பிடுறாரு அவனை. ನಾನು ಉದಾರತವಾಗಿ ನಾನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಿನಗೆ ಯಾಕೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಲ್ಲಿ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. இதுல கருத்து என்னது? ಇದರ ಇರುವಂತ ಗುತ್ತು ಏನು? 16வது வசனம் திருப்பி 16ನೇ ವಚನ. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோராகியும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். முந்தினோர் பிந்தினோராகியும் இருப்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கணக்கு. ದೇವರ ಲೆಕ್ಕಾಚಾರ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಹಿಂದಿನವರು ಮುಂದಿನವರಾಗಿರ್ತಾರೆ, ಮುಂದಿನವರು ಹಿಂದಿನವರಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ நம்ம அங்க இங்க பார்க்க வேண்டாம். நம்ம கண்கள் இயேசு கிறிஸ்து மேல, ஆண்டவரே இன்னைக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறீரு, இதுல நான் உண்மையா இருக்கணும், இதை நான் நல்லா பார்த்துக்கணும், இதை வைத்து என் குடும்பத்தை நடத்தணும், இதை வைத்து என் வாழ்க்கையை நான் ஓட்டணும், இதை வைத்து ஆண்டவரே மற்றவங்களுக்கு நீங்க நல்லது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சந்தோஷப்படணும், நான் வைத்தறிச்சல் படக்கூடாது அப்படின்றது கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. ಈ ಕಥೆಯಿಂದ ನಾವು ಏನು ತಿಳ್ಕೋಬೇಕು? ನನಗೆ ದೇವರು ನೀನು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ನಾನು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು, ಅಥವಾ ಬೇರೆಯವರಿಗೆ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದೆಯೋ ಅದನ್ನ ನಾಡಿ ನಾನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ.